வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சாக்கோ பார் ஐஸ்கிரீம் வீட்டிலையே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃப்ரெஷ் க்ரீம், கண்டென்ஸ்டு மில்க், முட்டை, மோல்டு எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தண்ணியை கொஞ்சம் ஃபஸ்ட்டு காய வச்சுக்கலாங்க. டார்க் சாக்லேட் 100 கிராம் அளவு எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மில்க் சாக்லேட் வேணால் எடுத்துக்கலாம். டெய்ரி மில்க் அது கூட எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இது மேலே நான் ஒரு பவுல் வச்சுக்கிறேன். கண்ணாடி பவுல் வைக்கணும்னு இல்லைங்க, உங்கள்கிட்ட சில்வர் பாத்திரம் இருந்தால் அது கூட வச்சுக்கலாம். இதில் நான் ரெடி பண்ணி வச்ச சாக்லேட் எடுத்துக்கிறேன். இந்த சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ஹீட்லேயே அது நல்லா உருகி வர ஆரம்பிச்சிடும். அவுட்டர் லேயருக்காக தான் இந்த சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ணுறோம். அதனால் அதுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சாக்லேட் நல்லா உருகி வந்துருச்சு. இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்து பேப்பர் கப் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். பேப்பர் கப் ஈஸியாக கிடைக்கும். மோல்டு நிறைய பேர்கிட்ட இருக்காது, அதனால் நான் பேப்பர் கப் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் சிசரை வச்சு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் கட் பண்ணால் போதும். ஐஸ்கிரீமை நம்ம ஈஸியாக வெளில எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சாக்லேட் மிக்ஸை 2 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த கப்பில் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி கப்பை நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சாக்லேட் எல்லா சைடும் ஈவனாக கோட் ஆகிரும். கோட்டிங் கொஞ்சம் திக்காக கொடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக மெல்லிஸாக இருந்தால் அது ஈஸியாக உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், சாக்லேட் எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருச்சு. கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இந்த மாதிரி திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை. பால் 1/2 லிட்டர் எடுத்துருக்கேங்க. திக்கான பால் எடுத்திருக்கேன். பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதிலேருந்து 1/4 கப் அளவு பால் எடுத்துக்கிறேன். இதை ஒரு பவுலில் ஊற்றிடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சோளமாவு மிக்ஸை சேர்த்துடலாம். இதை சேர்த்ததும் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வச்சு கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் திக்காகி க்ரீமியான ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கும். ரொம்ப திக்கான ஸ்டேஜுக்கு வந்துடக்கூடாது. பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஐஸ்கிரீம் மிக்ஸை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. 5 நிமிஷம் ஆகிருச்சு. சாக்லேட் மிக்ஸ் நல்லா செட் ஆகிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஐஸ்கிரீம் மிக்ஸை ஊற்றிடலாம். இப்போ நான் இதை ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். சென்டரில் கத்தியை வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துருக்கேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஒரு எண்டில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கப்பு சின்ன கப்புன்றதுனால கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் ஆகியாச்சு. ஃப்ரீசர்லேருந்து வெளில எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
உங்கள்கிட்ட பேப்பர் கப் இல்லாட்டி வீட்டில் இருக்க சில்வர் டம்ளரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஐஸ்கிரீம் அழகாக வெளில வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆகிருச்சு. நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அதை எடுத்து விட்டாவே ஈஸியாக அழகாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக அழகாக வந்துடுச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாக்கோபார் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிருச்சு. இது வீட்டிலேயே ரொம்பவே ஈஸியாக பண்ணலாங்க. நம்ம அவுட்டர் லேயருக்காக டெய்ரி மில்க் சாக்லேட் 10 rupees வாங்கினாவே போதும். அதை வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்னும் ஷாப்பில் கிடைக்கிறத விட இது ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.